நாம எதிர்பார்த்த ஆடு நம்மள தேடி வருது பாருங்க. லட்டு சிங் சார், நாங்க எல்லாருமே உங்களோட பெரிய ஃபேன்ஸ். ஒட்டுமொத்த வேதா சிட்டியே உங்களுக்கு ஃபேன்ஸ். ஆனா நான் கேள்விப்பட்டேன் இந்த ஊரோட கமிஷனர் உங்களை வேலையை விட்டு தூக்குறதுக்காக எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு இருக்காராமே. ஆமா, உண்மைதான். இப்ப அதுக்கு என்ன? போறது என்னோட வேலை தானே, உனக்கு என்ன சொல்ல? சார், நான் சொன்னதை மட்டும் கேட்டு நீங்க செஞ்சீங்கன்னா உங்களை யாரும் வேலையை விட்டு தூக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம கமிஷனர் சாரே நேரா வந்து உங்களை பார்த்து நீங்க செஞ்ச காரியத்துக்கு பரிசு கொடுப்பாரு. என்ன பண்றது? நான் இப்ப அதுக்கு என்ன பண்றது? கிட்ட போனாலே ரவுடி பசங்க என்ன அடிச்சு பிரிச்சிடுறாங்களே. நாங்க உங்களுக்கு சொல்றோம் சார், நீங்க அதை அப்படியே பண்ணுங்க. நாளைக்கு நாங்க வேதாஸ் நகரத்தோட பேங்க கொள்ளையடிச்சிட்டு வெளியில வரோம். அந்த நேரம் பார்த்து நீங்க சரியா கமிஷனரை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துருங்க. அப்புறம் எங்களை அடிங்க. கூச்ச நாச்சம் இல்லாம அடிங்க. மூஞ்சில அடிங்க, பகல்ல அடிங்க, வயித்துல அடிங்க, எல்லா விதியும் காட்டி எங்களை அடிங்க. 2 பேர் இப்படி விழுவோம், 2 பேர் அப்படி விழுவோம், எல்லாரும் சுத்தி விழுந்துருவோம். அதுக்கப்புறமா நாங்க எல்லாரும் ஓடிடுவோம். நாங்க கொள்ளையடிச்ச எல்லா பணத்தையும் எடுத்து கமிஷனர் சார் கையில கொடுத்துருங்க. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். சம்பந்தமே இல்லாம எதுக்காக பேங்க் கிட்ட கூட்டிட்டு வந்த? சார், எனக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைச்சது. இந்த பேங்க்ல ஒரு கொள்ளை நடக்க போகுது அப்படின்னு எனக்கு ஒரு இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் கிடைச்சது சார். எங்கெல்லாம் கொள்ளை நடக்க போகுதோ அங்கெல்லாம் நான் முன்னாடியே போய் அதை தடுத்து நிறுத்திடுவேன் சார். ஏங்கப்பா, சொன்ன மாதிரியே நடக்குது. நீ ஒரு உதவாக்கற, வேலைக்காக மாட்ட. உன்னை வேலையை விட்டு தூக்கலான்னு நினைச்சா நீ ஒரு பயங்கரமான இன்டெலிஜென்ட் ஆபீசரா இருக்கியே. உன் திறமைய பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சார். இந்த லட்டு சிங் பேரு அவ்வளவு சுலபமா ஒன்னும் ஃபேமஸ் ஆகல சார். இப்ப பாருங்க நான் அவங்களை என்ன பண்றேன்னு. ஒழுங்கா எங்க வழியில இருந்து ஓதிங்க நிலை இன்ஸ்பெக்டர். இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற எவனாவது பேங்க கொள்ளையடிச்சிட்டு வெளியில வந்தானா பொதுமக்களே காசை திரும்ப கொடுத்துடும் சொல்லுவாங்க. ஏன்னா அங்க லட்டு சிங் வந்து நிப்பாரு. அப்பேற்பட்ட நான் இருக்கிற ஏரியாவிலேயே நீ வந்து பேங்க கொள்ளை அடிக்கிறியா? உனக்கு என்ன தைரியம்? உனக்கு என்ன தைரியம் இருந்தா இப்படி ஒரு வேலையை பண்ணி இருப்ப? இதான் உன்னோட இன்டெலிஜென்ஸா? இதான் உன்னோட போலீஸ் ஒர்க்கா? உன் கண்ணு முன்னாடி அந்த திருடங்கள்லாம் ஒட்டுமொத்த பேங்கே கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. 3 மணி நேரத்துக்குள்ள அவங்கள பிடிக்கல, உன்னை வேலையை விட்டு ஒரேடியா தூக்கிடுவேன். எனக்கு வேலை போனா அதுக்கப்புறம் நான் என்ன பண்றது சார்? கத்திரிக்காய், வாழைக்காய், தக்காளி, வெண்டைக்காய் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஐஸ்கிரீம் சார், ஐஸ்கிரீம், டபுள் கலர் சேமியா ஐஸ்கிரீம். என்னத்த அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க? நான் சொன்னது காதுல விழுந்ததா இல்லையா? சிவா, என்ன பண்றீங்க? எந்திரிங்க. சிவா கண்ணா, நீ தான் என்ன காப்பாத்தணும். என் கூட வா சிவா. நம்ம கிட்ட இன்னும் 2 மணி நேரம் தான் பாக்கி இருக்கு. அந்த திருடன்களை அதுக்குள்ள பிடிக்கணும். என்ன எப்படியாவது காப்பாத்து, இல்லன்னா உருளைக்கிழங்கு கிலோ 20. என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க லட்டு சிங் சார். ஒண்ணு இல்ல சிவா, என் வேலையை நான் தக்க வச்சுக்கணும் சிவா. என் வேலையை காப்பாத்து சிவா. ஐஸ்கிரீமா, ஐஸ்கிரீம், டபுள் கலர் சேமியா ஐஸ்கிரீம். சரி, ஓகே, 4 ஐஸ்கிரீம் கொடுங்க. என்ன யூடி, நீ வேற இந்த நேரத்துல? லட்டு சிங் சார், நீங்க முதல்ல எழுந்துருங்க. ஒண்ணு இல்ல சிவா, என் வேலை போச்சுன்னா அப்புறம் நான் இந்த வேலை தான் பார்க்கணும்னு உன்கிட்ட சொல்ல வந்தேன். அதுக்கு நான் இப்பவே பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன் சிவா. என்ன காப்பாத்து சிவா. உருளைக்கிழங்கு கிலோ 30. ஐயோ சார், இந்த ஐஸ்கிரீம் விக்கிறது, காய்கறி விக்கிறதெல்லாம் முதல்ல நிறுத்துங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. சரி, அவங்க பார்க்க எப்படி இருந்தாங்க? நான் தான் சரியா பார்க்கவே இல்லையே. பல்ப உடைச்சதால இருட்டா இருந்தது, அதனால முகம் சரியா தெரியல. செகண்ட் டைம் அவங்க பேங்க கொள்ளையடிக்கிறப்ப முகத்துல மாஸ்க் போட்டிருந்தாங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. கன்னத்துல கைரேகை பதிகிற அளவுக்கு உங்களை அடிச்சது யாருன்னு சொல்லுங்க.
பேங்குக்கு வெளியில அந்த கொள்ளக்காரங்கள்ல ஒருத்தன் என் கன்னத்துல ஓங்கி ஒரு அறை விட்டான். அவனோட கையச்சுதான் சிவா அப்படியே இருக்கு பத்தியா. ஒரு நிமிஷம் இருங்க. அப்படிதான் சிவா, அப்படிதான். நல்ல வெளிச்சத்தை அடிச்சு பாரு, எனக்கு கொஞ்சம் சுகமா இருக்கு. அசையாம அப்படியே இருங்க. உங்க கன்னத்துல இருக்குல்ல கைரேகை, அதை நான் அப்படியே ஸ்கேன் பண்ணி எடுக்கிறேன். இருங்க. இவன் தான் அந்த ஆளு. பாருங்க, இவன் தான் நேற்று ஏடிஎம் கொள்ளை அடிச்சுட்டு தப்பிச்சு ஓடினவன். இன்னைக்கு பேங்க்ல கொள்ளை அடிச்சுட்டு வரும்போது உங்களை அடிச்சதும் இவன் தான். நேற்று ராத்திரி ஏடிஎம்ல கொள்ளை அடிச்சுட்டு போகும்போது உங்களை அடிச்சதும் இவன் தான். அப்படியா? இவன் தான் எனக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி நடிச்சவனா? ஒரு போலீஸ் கண்ணிலே விரல விட்டு ஆட்டிட்டு கிளம்பிட்டானே. கத்திரிக்காய் கிலோ 20. ஓஹோ, அடடா. இந்த கத்திரிக்காய் வியாபாரத்தை நிறுத்துங்க. இவனை புடிச்சா ஆகணும். இதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் போய் தான். இவன் வீனஸ் சிட்டியை சேர்ந்தவனா? வீனஸ் சிட்டில இவன் ஏடிஎம் தான் கொள்ளையடிச்சிருக்கானா? வீனஸ் சிட்டில கொள்ளையடிச்சிட்டு வேதா சிட்டி இல்லனா அந்த பார்டர்ல தான் இவன் எங்கேயாவது இருந்திருக்கணும். இது வரைக்கும் யார் கண்ணிலையும் மாட்டாதவன் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஊர்ல வேலையை காமிச்சிருக்கான். சரி சொல்லு, நான் என்ன பண்ணட்டும்? இவன் பார்டர்ல தான் எங்கேயோ பதுங்கி இருக்கணும். நம்ம பார்டர்ஸ்ல கேவ்ஸ் வேற நிறைய இருக்கு. இவன் அங்கதான் இருக்கணும். இவனோட ஏரியா நிச்சயமா அங்கதான் இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். அங்க கொஞ்சம் பாருங்களேன். ஒருவேளை அங்க இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த லட்டு சிங்க எப்படி ஈஸியா முட்டாளாக்கணும் பாத்தீங்கல்ல? ஒரு ஏடிஎம் தான் கொள்ளையடிக்க போனோம், அதுக்கு நாம என்ன அடி வாங்கணும்? இப்ப என்ன பண்ணுவாங்க? ஒட்டுமொத்த பேங்கையும் இப்ப கொள்ளையடிச்சிட்டோமே, யாராலையும் ஒன்னும் பண்ண முடியலையே. சின்ன கொள்ளைய அடிச்சிட்டு இருந்த நம்மள பெரிய கொள்ளைய அடிக்க வச்சிட்டாங்களே. எவ்வளவு பணம்? பேக் நிறைய பணம். பங்கு போட்டுக்கலாம், கவலைப்படாதீங்க. கட்டு கட்டா பணம். 2 லட்சம் 3 லட்சம். இது எல்லாம் நமக்கு தான். யாரு யார் எதுன்னு கேக்குறல்ல? போங்க, யார் உள்ள வந்திருக்கான்னு பாருங்க. பாஸ் பாஸ், திரும்பி பாருங்க, பேக் தானா மேல போகுது. இந்த சின்ன பையன் இவ்வளவு தூரம் வந்துட்டானா? வேணும்னா வந்து எடுத்துக்கோங்க அங்கிள். வாங்க வாங்க, எல்லாரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறுங்க. ஏய், நீ என்னப்பா பண்ற? ஏய், நான் உங்க யாரையும் சும்மா விட போறதில்ல. நான் யாருன்னு இப்ப உங்களுக்கு காட்டுறேன். என்ன சார், போலீஸ் வந்துருச்சா? வந்துருச்சு. எங்க அந்த போலீஸே? யோ, நான் தாயா அந்த போலீஸே. என் பேரு இன்ஸ்பெக்டர் லட்டு சிங். இவர்தான் போலீஸாமே. என்னடா பண்ண போறீங்க? என் மேல குதிரை ஏறி விளையாடாதீங்கடா. வலிக்குதுடா. சரி சரி, ரொம்ப கஷ்டப்படாதீங்க, நானே தரேன். நீங்க எல்லாரும் அப்படி என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏடிஎம் கொள்ளையடிச்சா வந்து அடிக்கிறீங்க, இப்ப பேங்க கொள்ளையடிச்சா அதுக்கும் வந்து அடிக்கிறீங்க. இப்படி பண்ணீங்கன்னா நாங்க எல்லாரும் அப்ப என்னதான் பண்றது?
வாழ்த்துக்கள் லட்டு சிங் சார், ஒரு வழியா திருடன்களை புடிச்சிட்டீங்க. எஸ் சார். ஹை பாத்தீங்களா, 2 மணி நேரத்துக்குள்ளேயே திருடனை பிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். சரி, இந்த பசங்கெல்லாம் யாரு? சார், நாங்கெல்லாம் லட்டு சிங் சாரோட ஃபேன்ஸ். அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கத்தான் வந்தோம். ஓகே, குட் குட், வெரி குட்.